ஐயா நில்லுங்க. பையில எவ்வளோ வச்சிருக்கீங்க? பையில எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒன்றும் இல்லையா? பையில சிகரெட் இருக்கா? சிகரெட் எல்லாம் இல்லப்பா. பீடி இருக்கா? எனக்கு பீடி குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாதுயா. பையில எவ்வளோ இங்கேயா வச்சிருக்கீங்க? பையில எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாமல் எதுக்கு ஊருக்குள்ளே போகிறீங்க? என் பேரம்பேத்தியை பார்க்க போறனியா? பேரம்பேத்தியை பார்க்கணும்னா சும்மாவா போவா ஊருக்குள்ளே? தொட்டு வேணும்ல. டேய், நானே ரொம்ப நாள் கழிச்சு என் சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்க போறேன். என்னை ஏன்டா அப்படி போட்டு அறுக்கிற? விடுறா. காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு நகர முடியாது. டேய், ஏன்னா சின்ன பேடா போடா. என் வயசுக்கு நான் எத்தனை பேரை உன்னை மாதிரி பார்த்துருப்பேன். டேய், என்னடா பெரியவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிருக்க? உனக்கு சீட்டு தானடா வேணும். ஐயா நீங்கள் கிளம்புங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா சிகரெட்டுக்காக வழிப்பறி பண்ணுறியே, இது உனக்கு அசிங்கமாக தெரில? ஒன்றும் இல்லாமல் எதுக்கு ஊருக்குள்ளே போகிறீங்க? பேரம்பேத்தியை பார்க்க போனோம்னா அதுகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நம்மகிட்ட காசு வேணும். ஐயா, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க. ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறீங்க. அண்ணே, பெரிய ஒருத்தர் வேலை கிட்ட வந்திருக்காரு, வேலையை சேர்த்துக்கிறவா? ஓனர் வேலை சேர்த்து சொல்கிறாங்க, போய் பாருங்கய்யா. ஏயா அந்த கிளாஸ் எடுத்து கழுவுங்க. எல்லாத்தையும் கழுவிட்டேன் தம்பி. இந்தாங்க. ஐயா நல்லா இருக்கு. இருக்கேன்ப்பா. டீ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வர்றேன். பேத்தியா நல்லா இருக்கு. தாத்தாட்ட பேசுங்க. சரியா சரி வர்றேன்யா, போயிட்டு வரேன். சரிங்க ஐயா. இவன் நம்ம பயலோட சிநேகிதனாச்சே. நம்ம இங்கே இருக்கிறத பையன்கிட்ட சொல்லிடுவேன். இனி வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட வேண்டியதுதான். முத்து ஏன் நம்மகிட்ட அப்பா வந்து சொல்லவே இல்லை? ஐயா. என்னங்கய்யா? ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கய்யா. வயசான காலத்து ஏங்க உங்களுக்கு வேலை? உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன் ஐயா. இந்த வயசில் வேலை ஆகுறோன்னு நினைக்கிறீங்களே, வாங்க வேலையை பாருங்க. இந்தாங்கய்யா உங்கள் சம்பளம்.
பெத்த பிள்ளைய சரியில்லைன்னா பெத்தையும் பாடு இப்படித்தான். என்ன முத்தப்பா இங்கே நிற்கிறாரு, ஒரு காணொலியில் தேடிட்டு இருந்தானுங்க. உடனே முத்துக்கு ஃபோன் அடித்து வர சொல்லணும். முத்து. சொல்லுங்க ஜலீலு. எங்கே இருக்க? கை வாங்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா அவ்வளோ ஒரு சொந்தமில்ல நிற்கிறாருப்பா. அப்பா இருக்காரா? அவர் நான் பார்க்கணும். ஒன்றும் பதட்டப்படாத, என் பக்கத்தில் நிற்கிறாரு. நான் பக்குவமாக பேசி கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. வண்டியில் ஏறுங்க. எங்கப்பா போகிறோம்? உங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம், வாங்க போகலாம். உங்களை பிள்ளையை தேடிட்டு இருக்கிறாங்க. ஜலீலு, நானே வீட்டுக்கு போகணுதான்ப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன். முத்து, நீ வாப்பா, உங்கள் அப்பா வந்திருக்காரு. போக மாட்டேப்பா, இனி போக மாட்டேப்பா. உங்கள் அப்பா எங்கேயும் போயிட மாட்டாரு. காய்கறி வாங்கிட்டு வா, வீட்டுக்கு போ. வாங்க வீட்டுக்கு போ. எப்போ வந்தீங்க? இப்போ தான் பாய். 3 மாதமாக பிள்ளைகளை துவக்கி விட்டேன்னு. வீட்டுக்காரன் வாங்கப்பா போயிருக்கு. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட போயிருக்கு. சரி, அப்பாவுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ண. சரிங்க. பிள்ளைய ராத்திரியும் பகலமாக தேடிட்டு இருக்காங்க. உன் பேருங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரி, வந்தாச்சுல, சந்தோஷமாக இருப்போம். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு பக்குவமே வரும். சின்னஞ்சிறுசு பக்குவம் இல்லாமல் நடந்தால் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். சரி, சந்தோஷம், கிளம்புறோம். ஜலீலு, ஆண்டவனா பார்த்து உங்கள்ல பார்க்க வச்சுட்டான். இக்குறும்படம் உலக அப்பாக்களுக்கு சமர்ப்பணம்.